எதையெல்லாம் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு தாரை பார்க்க முடியுமோ அத்தனையும் காலி. ஓம் காலி, ஜெய் காலி, எல்லா பொதுத்துறையும் காலி. தொழிலாளிக்கு சம்பளம் உயரல. எங்கு பார்த்தாலும் கான்ட்ராக்ட், கேஷுவல், டெம்பரவரி. ராணுவத்தில் கூட கான்ட்ராக்ட் முறை. 4 வருஷத்துக்கு ஒப்பந்த தொழிலாளி. எல்லையில் உயிரோடக்கூடிய தொழிலாளிக்கு சட்டம் இல்லை. ஆகவே இது ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறது. தொழிலாளியுடைய கூலி உயர்வு மாதம் ஒன்றுக்கு எந்த வேலைக்கு போனாலும் 26,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கணும். இது மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொண்ட, இந்திய முதலாளிகள் ஏற்றுக்கொண்ட, முத்தரப்பில் ஏற்றுக்கொண்ட சட்டம். ஏன் மோடி அரசு மாதம் ஒன்றுக்கு 26,000 என்று சட்டம் இயற்ற வேண்டும் என்று நாங்கள் கோருகிறோம். ஆகவே சட்டம் இயற்றணும். 47 கோடி பேர் அமைப்பு சாரா தொழிலாளி இந்த நாட்டில். 47 கோடி அமைப்பு சாரா தொழிலாளிக்கு மாதம் ஒன்றுக்கு 3,000 ரூபாய் பென்ஷன் கொடுங்கன்னு கேட்கிறோம். சட்ட சமூக பாதுகாப்பு, இஎஸ்ஐ, பிஎஃப், கிராஜுவிட்டி போன்றிருக்கிற சட்ட சலுகைகள் வேண்டும் என்று கேட்கிறோம். ஆகவே இதைத்தான் இப்போது முன்னிறுத்துகிறோம் என்பதை இந்த வேலைநிறுத்தம் பறைசாட்டுகிறது. இன்றைக்கு காவல்துறை கைது செய்ய விரும்பவில்லை. ஏன்னா கைது செய்ய முடியாதுட்டாங்க. கோயம்புத்தூர்ல 10 இடம், கிட்டத்தட்ட 10-15,000 தொழிலாளி இன்னைக்கு களத்துக்கு வந்துட்டாங்க. சிறை எங்களுக்கு போதாது, சிறை எங்களுக்கு புதிதும் அல்ல. ஆகவே மோடி அரசாங்கத்தினுடைய கார்ப்பரேட் ஆதரவு கொள்கைகளை முறியடிக்கிற வரையிலும் தொழிற்சங்கத்தினுடைய ஒட்டுமொத்த போராட்டம் தொடரும் என்பதுதான் இந்த வேலைநிறுத்தத்தினுடைய முடிவு. ஆர்ப்பாட்டம் பண்ண உடனே கைது செய்யறாங்க, நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ண உடனே கைது இல்ல, எல்லாத்தையும் விடுதலை அப்படின்னு சொல்றாங்க. இது அரசினுடைய முடிவு. ஏன்னா தொழிலாளி வர்க்கத்தினுடைய கோரிக்கை என்பது வலுவானது. தொழிலாளி வர்க்கத்தினுடைய எண்ணிக்கை என்பது பல மடங்கு. எங்களை எங்க கொண்டு போய் கைது செய்து வைக்க முடியும்? எந்த மண்டபத்தில் அடக்க முடியும்? 10-15,000 பேர் இங்க வந்தாச்சு. மாநிலம் முழுசு 1.5 லட்சம் பேர் எங்க வைக்க முடியும்? ஆகவே அரசுக்கு தெரியும். அரசு 10 பேர் இருந்தால் கைது செய்து சிறையில் தள்ளும், 50 பேர் இருந்தால் மண்டபத்தில் அடைக்கும், பல்லாயிரக்கணக்கில் வந்தால் எங்க அடைக்கிறது? ஆகவே அரசு. ஆனால் கைதுக்கு பயப்படக்கூடிய நாங்கள் அல்ல, சிறைக்கு பயந்தவர்கள் அல்ல. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம். கொடிய சட்டங்கள் எதுவானாலும் எதிர்த்து நிற்போம்.